ஒரு காலத்தில் பல்லவபுரம் என அழைக்கப்பட்ட பல்லாவரம் பகுதியில் அமைந்திருக்கும் இந்த ஏரி 127 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இந்த ஏரிக்கு பெரும்பாலும் மழை நீரும் பல்லவபுரம் பகுதியை சுற்றி இருக்கும் மலைகளில் இருந்தும் நீர் வருகிறது. 42 வார்டுகளை கொண்ட பல்லாவரம் நகராட்சியில் அமைந்துள்ள பெரிய ஏரியில் நீர் இருந்த காலகட்டத்தில் இந்த பகுதியின் விவசாயத்திற்கும் குடிநீர் தேவைக்கும் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் நாளடைவில் இந்த ஏரியில் ஆக்கிரமிப்புகள் அதிகரிக்கவே 68 ஏக்கராக சுருங்கிவிட்டது. இது 100 ஏக்கருக்கு மேல உள்ள ஏரி. இப்ப வளர்ச்சிங்கிற போர்வையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஏரி சுருங்கி இப்ப இவ்வளவுதான் இருக்கு. பாத்துறீங்கன்னாவே தெரியும், கிட்டத்தட்ட 40-50 ஏக்கருக்கு மேல இருக்காது. நீங்க பாதிக்கு மேல ரோடு, வீடு எல்லாமே வந்துருச்சு. பல்லாவரம் மக்களின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கிய பல்லாவரம் பெரிய ஏரி பல்லாவரம் துரைப்பாக்கம் சாலை அமைக்கும் போது 2ஆக பிரிக்கப்பட்டது. இதன் பின்னர் ஒரு பகுதியில் நகராட்சியின் குப்பை கிடங்கு அமைக்கப்பட்டது. மற்றொரு பகுதி பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமலும் கிடப்பில் போடப்பட்டதை அடுத்து ஏரி முற்றிலும் மாசடைந்து போனது. இதன் பின்னர் கடந்த 2023 தனியார் நிறுவனத்தின் நிதி 56 லட்சம் ரூபாயில் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் மூலம் இந்த ஏரியை புனரமைக்கும் பணி தொடங்கி வைக்கப்பட்டது. ஒரு வருடத்துக்கு முன்னே நாங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் உள்ளே நுழைய முடியாது. அவ்வளோ முட்கள் பயன் கிடந்து எங்கே பார்த்தாலும் நெகிழி குப்பை. இது ஒரு மனித கழிவுகளும், அதாவது நீங்கள் உள்ளே நுழையவே முடியாது. இதை பேபால் என்ற நிறுவனத்தோடு சேர்ந்து நாங்கள் அவர்களுடைய CSR ஃபண்டு வாங்கி இதை சுத்தப்படுத்தி இதையும் ஆழப்படுத்தி இங்கே உள்ள பிளாஸ்டிக் நெகிழி கழிவுகள்லாம் இங்கே மரங்கள் வைத்து இந்த பாதையை சீர்படுத்தி அதுக்கு தகுந்த வேலிகளெல்லாம் அமைத்தோம். ஏரியில் உள்ள ஆகாய தாமரையை அகற்றி கரை சுத்தப்படுத்தப்பட்டு சிறுவர்களுக்கான பூங்கா, நடைபாதை இருக்கை, சோலார் விளக்கு, முதியவர்களுக்கான உடற்பயிற்சி சாதனங்கள் என பல்வேறு அம்சங்களுடன் பெரிய ஏரி கரை பகுதியில் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கப்பட்டது. இந்த பூங்காவையும் பல்லாவரம் பெரிய ஏரியையும் ஒவ்வொரு வாரமும் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் அமைப்பினர் தொடர்ந்து தூய்மைப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வந்தனர். அதன் ஒரு பகுதியாக LIC நிறுவனத்துடன் இணைந்து கடந்த வாரம் பல்லாவரம் பெரிய ஏரியை தூய்மைப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டது. We have joined hands with Exnora for this work. We took up the cleaning up of the park today, pathway actually to the park. We'll be planting some saplings also today. Very proud to be privileged when we undertake this cleaning activity, because we thought we will cleaning the park is cleaning the water bed here. So water is a very big resource which we dearly need. So we thought we'll send a message to the society that LIC is involved in social activities also. LIC நிறுவன ஊழியர்கள், காயிதே மில்லத் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள், எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் அமைப்பைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் இந்த புனரமைக்கும் வேலையில் ஈடுபட்டனர். நீர்வளத்தை பாதுகாக்கும் ஒரு நோக்கத்துடனும் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு எக்ஸ்னோராவின் முக்கிய அம்சத்துடன் கூடிய இந்த திட்டத்தில் இன்று பெருவாரியான ஊழியர்கள், அலுவலர்கள் மற்றும் பிராந்திய மேலாளர்கள் கலந்து கொண்டு இந்த திட்டத்தை சிறப்பாக செய்து வருகிறோம். முதலில் ஏரியின் கரைகளில் இருந்த பிளாஸ்டிக் கழிவுகள் அகற்றப்பட்டு மதகு இருக்கும் ஆகாய தாமரை போன்றவையும் அகற்றப்பட்டன. நம்ம பல்லாவரம் மிகப்பெரிய ஏரி, இது வாழ்வாதாரம் உள்ளது நீர் மக்களுக்கு. இது இங்கே இந்த ஏரியா ஃபுல்லாக நாங்கள் இப்போ சுத்தப்படுத்தியிருக்கிறோம். வாக்கிங் போகிற மாதிரி சுத்தமாக இந்த பிளாஸ்டிக்கு கழிவு, வளர்ந்த மரங்கள், தேவையில்லாத செடி கொடிகள் எல்லாத்தையும் எங்களுடைய மாணவர்களை வச்சு சுத்தப்படுத்தியிருக்கிறோம். இந்த ஏரியின் இரு புறங்களிலும் உள்ள புல்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை சேகரித்து
அந்த நடைபாதையை பொதுமக்கள் பயன்படுத்தும் இந்த நடைபாதையை முழுவதுமாக சுத்தம் செய்து கொடுப்பதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். தொடர்ந்து சுற்றுச்சூழல் பூங்கா இருக்கும் பகுதிகளில் இருந்த குப்பைகளையும் எடுத்து சுத்தப்படுத்தினர். இங்கே அதிகமான குப்பைகள் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கழிவு நிறைய கிடந்துச்சு சார் எங்கிட்ட. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த செடி, இந்த மழை பெஞ்சதால செடி கொடிலாம் அடர்ந்து உட்காந்துருந்தது. இந்த பெரியவங்களாம் வாக்கிங் போகிற பிளேஸ் எல்லாமே இந்த உட்கார பிளேஸ் ஃபுல்லாக செடிகள் அடர்ந்து புதர் மாரி இருந்துச்சு. அதெல்லாம் வச்சு நாங்கள் அருவாளெல்லாம் வச்சு வெட்டி அதை எடுத்துருக்குறோம். பிளாஸ்டிக் கழிவு நிறையா இருந்துச்சு, இந்த சுற்றி இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் அகற்றணும் சார். ஏரியா வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே அதிகமான கார்பேஜஸ் இருந்துச்சு, நாங்கள் அதை க்ளீன் பண்ணுறோம். அப்புறம் செடி அதிகமாக இருந்ததுக்கு கட் பண்ணி கொஞ்சம் நீட் பண்ணியிருக்கோம். சாலையோரம் இருக்கிற குப்பைகள், பிளாஸ்டிக் எல்லாத்தையும் அகற்றினாங்க. அதே போல் வரத்து கால்வாயில் இருந்த பிளாஸ்டிக் கவர்லாம் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 டன் அளவுக்கு இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றியிருக்காங்க. அது இல்லாமல் நடைபாதையில் இருந்த இந்த புற்கள், மற்றபடி குப்பை, மண் இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணாங்க. இந்த பகுதிக்கு வரும் மக்கள் விட்டு செல்லும் குப்பைகள் ஒரு பக்கம் என்றாலும் இந்த ஏரியில் கழிவுநீர் கலப்பதும் இப்போது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இதனால் ஏற்கனவே ஒருமுறை சுத்தப்படுத்தப்பட்டு மீண்டும் மாசடைந்தது போல மீண்டும் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு விடாமல் தடுக்க அதிகாரிகள் முன்வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த ஏரியை என்ன பண்ணணும்னா இப்போவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிளாஸ்டிக் நெகிழி கழிவு ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் இறங்கி எவ்வளோ எடுத்திருக்காங்க. அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல இப்போ ரிட்டென்ஷன் வாலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஃபென்ஸ் போட்டு, அந்த உயரமான ஃபென்ஸ் போட்டு, இப்போவே இது உயரமாக இருக்குது, அது ஒரு நடைபாதை மாதிரி வச்சு அந்த நடைபாதையை சுற்றி இப்போ இப்படி இருக்கு இல்லையா, அது சுற்றி நடப்பதற்கும் மாதிரி உடற்பயிற்சி செய்வதற்கும் வகையாக செய்வதற்கு திட்டம் வைத்திருக்கிறோம்.